இப்போதைய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருபுவனத்தில் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள நவீன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருபுவனத்தில் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நவீனா தமிழகத்தையே ஒழுக்கியிருக்கக்கூடிய இந்த அஜித்குமாருடைய இந்த காவல்துறையினர் தாக்குதலில் அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் வழக்கில் அவருடைய சகோதரரும் காவல்துறையினர் தாக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி முன்பு கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் பத்திரகாளியம்மன் பகுதியில் தற்காலிக பணியாளராக பணியாற்றியிருந்தவர் அஜித்குமார். இவர் கடந்த மாதம் 2027ஆம் தேதி அன்று நகை திருட்டு வழக்கு ஒன்று கூறப்பட்ட நிலையில் தனிப்படை காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அன்றைய தினம் அழைத்துச் சென்று கடுமையாக கடந்த 2 நாட்களாக அன்றைய தினம் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். 28ஆம் தேதி விசாரணையின் போது மதியம் காவல்துறையினரின் கொடூர தாக்குதலில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அஜித்குமாருடைய விசாரணை என்பது தமிழ்நாட்டில் இழுக்கக்கூடிய அளவிற்கு தற்போது வரை பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. நாளுக்கு நாள் அவருடைய தாக்குதல் தொடர்பான விசாரணை என்பது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அவரது சகோதரரும் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார் என்ற தகவலும் வந்து தொடர்ச்சியாக அவர் பதிவு செய்து வந்தார். அவருடைய சகோதரர் நவீன்குமார் பதிவு செய்து வந்தார். இந்த நிலையில் தனிப்படை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அஜித்குமார் கொலை சம்பவம் குறித்து கடந்த 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கொலை தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வந்து தொடர்ச்சியாக உறவினர்கள், அந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் பணியாளர்கள், சிசிடிவி ஆபரேட்டர் உள்ளிட்ட நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் அஜித்குமார் சகோதரரான நவீன் காவல் தாக்கியதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்கு மருத்துவ குழுவினர் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளித்து உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அஜித்குமாருடைய சகோதரர் நவீனும் தற்போது காவல்துறையை தாக்கியதில் தற்போது உடலில் பல இடங்களில் காயம் இருந்ததால் தற்போது சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவருக்கு அங்கு பரிசோதனையானது மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.